ஆண்டவரே ஸ்தோத்திரம்ப்பா. நீர் கொடுத்த இந்த வசனம் மூலமாக எங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் ஒரு வார்த்தை தருவீராக. இயேசுவின் நாமத்தில் எடுத்து பார்க்கும் நல்ல பிதாவே, ஆமேன். அமருங்க. இந்த முதல் வாசகத்தில் பார்த்தோம், ஒரு கல்யாண விருந்தில் நடக்கிற ஒரு காரியம். ஒவ்வொருவரும் விசேஷமாக அழைக்கப்பட்டவர்கள் அந்த விருந்தில் இருக்கிறார்கள். ஆண்டவருடைய வருகைக்காக எப்போது எஜமான கதை தட்டுவார்கள் காத்திருக்கிறார்கள். அதுதான் இப்போது நாமளும் செய்து கொண்டிருக்கிறோம், காத்து கொண்டிருக்கிறோம். நம்ம செய்ய வேண்டிய வேலையை செய்து கொண்டிருக்கிறோம். அதே நேரத்தில் அவருடைய வருகைக்காக நம்ம காத்திருக்கிறோம். ஸோ we are the honored guests. யார் அந்த ஹோஸ்ட்டு? விருந்து உபசரிக்கிறவங்க யார்? ஆண்டவரே. அந்த அழைப்பு கொடுத்தவர் அவர்தான். இந்த பந்தியில் இருக்கிறது உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு கிருபை. நான் உங்களை பேர் சொல்லி அழைத்திருக்கிறேன். அப்போ உலக இரட்சகரே, உலகத்தை உண்டாக்கினவரே நம்மளுக்கு ஒரு பரம அழைப்பு கொடுத்திருக்கிறார். God is the host and we are the guests, the honored guests. அதை நம்ம நினச்சி பார்க்கும்போது நம்ம எவ்வளவு கிருபை பெற்றிருக்கிறோம். இந்த 12 அப்போஸ்தலர்கள் அந்த திருவிருந்தில் கலந்து கொண்டிருக்கும் போது விசேஷமான ஒரு அழைப்பு அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. So the 12 apostles were the first honored guests. 12 அப்போஸ்தலர்கள். ஏனென்றால் இந்த 12 அப்போஸ்தலர்கள் கொண்டுதான் உலகம் ரட்சிப்பு அடையணும். அந்த 12 அப்போஸ்தலருடைய வாழ்ந்த நாட்கள் இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா, அழைப்பு தான் பெரிய ஒரு அழைப்பு. ஆனால் ஒவ்வொரு அப்போஸ்தலரும் எவ்வளோ பாடுபட்டு எவ்வளோ கஷ்டப்பட்டு ஊழியை செய்திருக்கிறார்கள் என்று நம்ம நினச்சி கூட பாருங்கள். இந்த அளவுக்கு ஊழியக்காரர்கள் அந்த காலத்தில் இருந்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட இந்த காலத்தில் ஊழியக்காரர்கள் அப்படிப்பட்ட ஒரு சிரமம் இல்லை. ஆனால் தெய்வதான அதனால தான் ஆண்டவர் விசேஷமாக அவர்களை அழைத்து அவருடன் பந்தியை இருக்கும்படி செய்திருக்கிறார். அவரே அந்த ஒழுங்கு பண்ணிக்கிறார். இந்த மத்தியை பார்த்தோம்ல, அவரே ஏற்படுத்தி இருக்கிறார். பாருங்க, கேள்விக்கு புசிப்பதற்கு நாங்கள் எங்கே உமக்கு ஆயத்தம் பண்ண சித்தமாக இருக்கிறீர் என்று கேட்டார்கள். அவர்களே கேட்குறாங்க. 18வது வசனத்தில் ஆண்டவர் இயேசு, நீங்கள் நகரத்திலே இன்னாரிடத்தில் போய் என் வேலை சமயமாக இருக்கிறது வீட்டிலே என் சீஷரோடு கூட பஸ்காவை ஆசரிப்பேன் என்று போதகர் சொல்லுகிறார் என்று அவனுக்கு சொல்லுங்கள். அந்த மனுஷத்தை சொன்ன உடனே அந்த இடத்தை ஆயத்தப்படுத்திடுவான். அப்போ ஆண்டவர் எல்லாமே அவர் ஆயத்தப்படுத்துகிறார். இருதயங்களை ஆயத்தப்படுத்துகிறார். 12 அப்போஸ்தலரை ஆயத்தப்படுத்துகிறார். இப்போது இடத்தை ஆயத்தப்படுத்துகிறார். இயேசு கற்பித்தபடியே சீஷர்கள் போய் பஸ்காவை ஆயத்த பண்ணினார்கள். ஆல் at the word of Jesus Christ. ஆசு சொன்னபடியே அவர்கள் செய்தார்கள். அதுக்கு பிறகுதான் சாயங்காலம் ஆன போது 12 கூட அவர் பந்தி இருந்தார். எல்லாம் அவர் ஏற்பாடு பண்ணியிருக்கிறார், சீஷர்கள் ஏற்பாடு பண்ணலை. அப்போ அவர் அந்த பஸ்கா பண்டிகை ஆனது ஒரு யூத பண்டிகை. ஒவ்வொரு வருஷமும் அந்த பஸ்கா பண்டிகை யூதர்கள் கொண்டாடுவார்கள். ஆனால் இப்போது
இந்த பஸ்கா பண்டிகையானது அவருடைய கடைசி விருந்தாக மாறுகிறது. அது அவருக்கு கடைசி விருந்து. விசுவாசிகளுக்கு அது முதல் விருந்து, the Holy Communion. For him it was the last supper, the last meal with his apostles. But for us is the first Holy Communion. அதனால நம்ம தொடர்ந்து நாம் இந்த பந்தியில் நம்ம ஒவ்வொரு மாதத்தில் கூடுவோம். ஒரு சில இடங்களில், ஒரு சில சபையில், ஒவ்வொரு இடத்திலும் அவர் சபை கூடும்போதெல்லாம் அப்பம் பெற்று அவர்கள் ஆண்டவரை தொழுது கொள்வார்கள். ஸோ ஆண்டவர் இயேசு எல்லாமே அவர் செய்கிறார். இடத்தையும் ஆயத்தப்படுத்துகிறார், நேரத்தையும் ஆயத்தப்படுத்துகிறார். எல்லாமே அவர் சீராக ஆண்டவர் இயேசு நடத்துகிறார். ஏன்னால் அவருக்கு தெரியும், இன்னும் கொஞ்சம் காலம்தான், கொஞ்சம் இந்த காலம் அவரோடு உயிரோடு சீசர்களோடு இருப்பாருன்னு அவருக்கு தெரிஞ்சு போச்சு. எல்லாம் தெரிஞ்சுதான் அவர் செய்கிறார். அவருடைய முடிவு என்னதென்று அவருக்கு தெரியும். அப்போ அந்த பந்தியில் கூட என்ன பார்த்தது போல இந்த 12 சீஷர்களும் விருந்தினராக, கெஸ்ட் விருந்தினர்களாக இருந்திருக்கிறார். அப்போ அவர் என்ன செய்கிறார் பாருங்க, அவர் ஊழியம் பெறுவதற்காக வரல, ஊழியம் புரியதற்காக வந்திருக்கிறார். அடிக்கடி நம்ம அந்த வேதத்தை எடுத்து பார்க்கும்போது மார்க் 10:10 எடுத்து பார்த்தா கூட ஊழியம் புரிய தான் வந்திருக்கதா, ஊழியத்தை பெற்றுக்கொள்ள வரல. அப்போ ஒரு சேவனுக்காக அவர் மாறுகிறார். சீஷர்களுடைய கால்களை கழுவுறார். வெட்டிக்கனில் அந்த போப் அது ஒவ்வொரு வருஷம் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அது என்ன காட்டுகிறதுனா, நான் ஒரு சேவனுக்காக தான் வந்திருக்கிறேன், ஊழியம் செய்வதற்கு தான் நான் வந்திருக்கிறேன் என்று காட்டுகிறது. That is why we call the servant leader. The servant leader என்ன? தன்னைத்தானே உயர்த்தி கொள்ளாமல் அவர் மக்களோடு அவருக்கு சேர்ந்து தன்னைத்தானே தாழ்த்தி அவரோடு பின்பற்றுகிற சேவை விசுவாசிகளுக்கு, பின்பற்றுகிறவர்களுக்கு ஊழியம் செய்ய வந்திருக்கிறார். So he was serving the people who were following him. அதான் இந்த நேரத்தில் பார்க்கின்றோம். அப்போ அந்த நேரத்தில் ஒரு பணிவாக அந்த ஊழியத்தை அவர் செய்திருக்கிறார். இப்போது கூட நம்ம இந்த ராபோஜன பந்திக்கு வரும்போது ஊழியக்காரன் பிட்டு கொடுக்கிறாரு, திராட்சரத்தையும் கொடுக்கிறார். ஆனால் அங்கே ஆண்டவர் பிரசன்னம் அங்கே இருக்கிறது. அப்போது ஆண்டவர் அந்த 12 அப்போஸ்தலரோடு இருந்தது போல இப்போதும் நம்மோடு இருக்கிறார். ஆகையால் இந்த லார்ட்ஸ் சப்பர், இந்த திருவிருந்து, நற்கருணை,
நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு ஈவு. அவரை நினைவு கூறும்படி ஒவ்வொரு முறை நம்ம அவரை நினைவு கூறும்படி இவைகள் நாம் செய்கிறோம். அந்த சாக்ரமெண்ட் சொல்றது சாக்ரமெண்ட். The sacrament. It is a gift from God to us. இதை நம்ம செய்யும் போதெல்லாம் அவரை நினைவு கூறுகிறோம். Do this in remembrance of me என்று அவர் சொல்லுகிறார். ஒன்றாவதாக, அவர் ஒரு போதகராக அந்த ஊழியம் அங்கே வந்த 12 அப்போஸ்தலர்களையும் வழி நடத்துகிறார். So he was the one who was guiding his disciples. ஒரு போதகராக, ஒரு ரெபாயாக, என்ன சொன்னது போல சீஷருடைய கால்களை ஏனென்றால் நீங்கள் உங்களுடைய பாதம் எந்த இடத்துல உங்களுடைய பாதம் நீங்கள் வைக்கிறீர்களோ அந்த இடத்துல மக்களுக்கு ரட்சிப்பு உண்டாகும். நீங்கள் அதுக்குன்னு நீங்கள் கஷ்டப்படுவீங்க. நற்செய்தியை அறிவிக்கிற கால்கள் அருமையானது என்று வேதம் சொல்லலை. நற்செய்தி அறிவிக்கிறவன் அவனுடைய பாதங்கள் அழகானவைகள் என்று வேதம் சொல்லுது. அப்போ ஆண்டவர் இயேசு இவர்கள் எனக்காக பாடுவார்கள், என்னை வார்த்தை கொண்டு போய் சொல்லுவார்கள், கஷ்டப்படுவார்கள், உயிரை எழுந்து போவார்கள், கொடூரமாக அவர் செத்து போவார்கள். அடுத்தது, ஆண்டவர் இயேசு சேவியராக வந்தார், ரட்சிக்கிறவர் தேவனாக வந்தார். ரட்சிக்கிறவர், பூலோக இரட்சகர் வந்து பாவ மன்னிப்பு கொடுக்கிறார். அப்படின்னா இந்த 12 சீஷர்களுக்கு அழைப்பு கொடுத்து, இடத்தை ஆயத்தப்படுத்தி, நேரத்தை கொடுத்து, இதெல்லாம் ஆண்டவரை பார்த்து செய்கிறார். அதனால் நம்ம எல்லாம் இந்த நேரத்தில் கூட ஆண்டவர் நம்ம மத்தியில் இருக்கிறான்னு ஒரு நம்ம சந்தேகப்படவே கூடாது. அவர் சொன்ன வார்த்தை, எப்போதும் உங்களோடு இருப்பேன், எந்த இடத்துல இருக்கிறோம் நானும் அங்கே இருப்பேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். நம்மளெல்லாம் சாதாரண மனுஷர்கள் வேலை செய்து கொண்டிருக்கோம். ஆனால் இந்த நேரத்தில் கர்த்தருக்கு இந்த நேரத்தை கொடுத்து அவருடைய மகிமையிலே, அவருடைய பிரசன்னத்தில் வரும்படி இந்த கிருபை ஒவ்வொரு முறையும் நாம் போஜன பந்திக்கு வரும்போது அவருடைய மகிமையை காணவும், அந்த மகிமையை நம் மத்தியிலே நம்ம இடத்துல வரவும் நம்மளால் உணர முடிகிறது. அப்போ ஆண்டவர் இயேசு சொல்லி நம்ம பந்தியில் வரும்போது அவரை நம்ம சந்திக்கிறோம். ஆண்டவர் நம்மளை சந்திக்கிறார். அப்பம் பிடும்போதும், அந்த திராட்சை ரசம் ஊற்றும் போதும் ஆண்டவர் இயேசு அதை காரியத்தை செய்கிறார். அதனால தான் இதை ஒரு ஆத்மமாக எண்ணாமல் இருக்கிறது எவ்வளோ ஒரு அவசியம் பாருங்க. அந்த நேரத்தில் நம்மளுக்கு இருக்கிற பாரங்கள் கர்த்தர் எடுத்து போடுகிறார். எவ்வளோ பெரிய பாரத்தோடு நம்ம வருவோம், ஆனால் கர்த்தர் மத்தியில் கிரியை செய்து நம்ம இருக்கிற பாடங்கள் அவர் சுமந்து கொள்கிறார்.
இது வியாழக்கிழமை சாயங்காலம் நடந்து கொண்டு இருக்க காரியம். ஆனால் இருட்டி போகிற நேரத்தில் ஆண்டவர் இயேசு அந்த மேல் அறையிலேருந்து, ஈவன் now you can see the what you call this, the upper room where the Lord Jesus Christ celebrated the Last Supper. அந்த இடத்தை விட்டு இந்த மேல் அறையிலேருந்து இறங்கி அவர்கள் அந்த இடத்தை விட்டு போகிறார்கள். அந்த குறிப்பிட்ட நேரத்தில் பஸ்கா பண்டிகை கொண்டாடுவதற்கு அநேக மக்கள் சுற்றி பிறக்கிற தேசங்களில் இருந்து, all the Jews that were living in different parts of the country, not only in Israel, many have come from distant places, and they have come to celebrate Passover. அப்போ அந்த பில்கிரிம்ஸ், அங்கேருந்து தூரத்துலேருந்து வந்த அந்த பில்கிரிம்ஸ்க்கு என்ன தமிழில் வார்த்தை வருது? யாத்திரை செய்கிறவங்களா? புனித ஸ்தலத்துக்கு வருகிறவர்கள். எல்லாவது ஒரு வருஷத்துக்கு முறையாவது நம்ம போயிடணும். அங்கே ஜனங்கள் கூட்டமாக தான் இருக்கிறாங்க அந்த இடத்துல. இந்த 12 அப்போஸ்தலர்களும் ஆண்டவர் இயேசு கூட போகிறார்கள். நான் அதே நேரத்தில் நம்ம பார்க்குறேன், யூதாஸ் இஸ்காரியோத்து அவர் ஆண்டவர் இயேசு அந்த பந்தியில் இருக்கும்போது சொல்லிட்டார் இல்லையா, இங்கே இருக்கிறவங்க ஒருத்தன் என்னையே காட்டி கொடுக்க போகிறான். அவன் சொல்கிறான், நீ செய்கிற காரியத்தை சீக்கிரம் செய்யப்பா அப்படின்னு சொல்லிடுறாரு. அவன் உடனே என்ன பண்ணுறான்? வெளியாகிடுறான். எல்லோரும் வெளியாகுதும்னா அவன் வெளியாகிடுறான். மறந்துடாதீங்க, நம்ம இன்னொன்று கவனித்த காரியம், ஆண்டவர் இயேசு அவனுடைய காலில் தான் கழுவி இருக்கிறாரு. காட்டி கொடுக்கிறவனை காலை கழுவி இருக்கிறார். சாத்தான் உள்ளுக்குள்ளே புகுந்ததுனால. Judas' heart had been claimed by the evil one. சாத்தான் அவனுக்குள்ளே நுழைந்தது. காட்டி கொடுக்கணும்னு இருக்குது. ஏன்னா அதே நேரத்தில் we have a lot of questions there. ஆண்டவர் அந்த நேரத்தில் இவன் மூலமாக காட்டி கொடுக்கப்பட்டால் வேறு காரியங்கள் வேறு மாதிரி நடந்திருக்குமே. நம்ம வேதத்தை மட்டும் பார்ப்போம். உடனே காய்பாக்கிட்ட போகிறான், இந்த ஹை பிரீஸ்ட்கிட்ட போகிறான். சரி, நீ இந்த மாதிரி காரியத்தினாலும் நீ வெள்ளி காசு விளக்க கொடுக்குறேன், 30 வெள்ளி காசு. அப்போ போய் வெள்ளின்னா உண்மையான வெள்ளி தான், சில்வர்னா சில்வர் தான். அதுக்கு அடிமை. பாருங்கள், அவன் ஆண்டவர் இயேசுவோடு இருந்தவன், ஆண்டோடைய வார்த்தையை கேட்டவன், அற்புதங்களை பார்த்தவன், இதை எல்லாமே உதவி தள்ளிட்டு சாத்தான் உள்ளுக்கு பூந்தது. அப்போ பாருங்கள், சாத்தான் எப்படி உள்ளுக்கு ஒரு மனுஷனுக்குள்ளே போக முடியும்? Now how is possible Satan has used a snake to deceive Eve and Adam? அது ஒரு பாம்பு வடிவில் தான். அதில் ஒரு பெரிய அதெல்லாம் இருக்குது. அந்த பாம்புக்கு உண்மையான மனுஷன் உரிமை இருந்திருக்கலாம், அதுக்கு அது கை கால் இருந்திருக்கலாம், அது நடந்திருக்கலாம். எப்படி அது ஏவாள் இடத்துல பேசிச்சு? நான் அவ்வளோ தூரம் நம்ம போக வேண்டாம். ஆனால் நம்மளுக்கு புரிய வேண்டியது ஒன்று, சாத்தான் என்கிறவன் சர்ப்பத்தை பயன்படுத்தி இருக்கிறான். அதே போல அதே சாத்தான் இப்போது இவனை பயன்படுத்தி இருக்கிறான். யூதாஸ் இஸ்காரியோத் பயன்படுத்தி இருக்கான். அதனால
அதனால் திடீர்னு அவனுடைய புத்தி மாறிடுச்சு. நம்ம எப்படிங்க அப்படியே போயிட்டான்னு சொன்னால் நம்மெல்லாம் இப்படி இல்லை, நம்மளாம் ஆண்டவருடைய பிள்ளைகள் சாத்தானு ஒன்று நம்ம இடத்துல நெருங்காது. அப்படி தான் நம்ம நினைக்கிறோம். அப்போது அவன் ஆண்டவர் இயேசு அந்த 12 சீஷர்களும் சொன்னது போல அந்த தோட்டத்துக்கு போகிறார்கள். அவருக்கு தெரியும் நான் பாடுபடணும், கஷ்டப்படணும், எல்லாம் அவருக்கு தெரியும். யோவான் 13:27 எடுத்து பாருங்க. சரி சரி விட்டு. ஆண்டவர் இயேசு எல்லாம் தெரிந்தவராக பிதாவுடைய சித்தத்தை நிறைவேற்றுறது அவர் முக்கியமான ஒரு நோக்கமாக இருந்தது. வெற்றிக்கு வராதுக்கு முன்னே அவருக்கு பாடுகள் இருக்கிறது. பரலோகத்தில் அவருக்கு சிங்காசனத்தில் போய் அமர்றதுக்கு முன்னே அதுக்கு போகிறதுக்கு முன்னே பாடுகள் இருக்கிறது. இப்போ நம்மளுக்கெல்லாம் உலகத்தில் நம்ம இருந்துக்கிட்டு நல்லா இருக்கிறோம். நம்மளுக்கு பாடுகள் இல்லாமல் இருக்கிறது கர்த்தருடைய கிருபை. ஈஸ்வருக்கு வராதுக்கு முன்பு பெரிய வெள்ளி. ஈஸ்வர் ஆண்டவர் வைத்திருந்தனால் வெற்றி நம்மளுக்கு கொடுத்துட்டு அந்த பாடுகளை விட்டுட்டு அவர் இப்போது வலது பார்சத்திலே வீற்றிருக்கிற தேவன். அப்போ பெரிய வெள்ளி கஷ்டமான நேரம், உயிரை இழக்கிற நேரம், அதற்கு பிறகு வெற்றியை காண முடிந்தது. அப்போ இந்த அப்போஸ்தலரை கடைசியாக ஒரு முறை பார்க்குறாரு. ஆனால் அவருக்கு தெரியும் காட்டி கொடுக்கப்படுற நேரத்தில் ஒருத்தரும் நிற்க மாட்டாங்கன்னு. அந்த கெத்செமனே தோட்டத்துக்கு போய் இறங்குற நேரத்தில் ஏறக்குறை 12 மணி நேரத்துக்கு மணி ஆயிடுச்சு. இவன் போய் யூதாசியை இருக்காது போய் சொல்லி அவன் ஆட்களை கொண்டு வரான், சோல்ஜர்ஸை கொண்டு வரான், போர் சேவர்களை இங்கே கொண்டு வரான். அவருக்கு தெரியும் இவர்களெல்லாம் வரும்போது கார்த்திகை ஒருத்தரும் யாரும் அங்கே இருக்க மாட்டார்கள். அங்கே போகிற அந்த கெத்செமனே தோட்டத்தை அதுக்கு முன்னே சம்பவம் என்னன்னா, அவர் முக்கியமான நோக்கம் அந்த இடத்துக்கு போனது ஜெபம் பண்ணுறதுக்கு அவன் போகிறார். நான் ஒரு அநேகம் நான் இந்த காரியத்தை நான் விசுவாசிக்கிறேன். அவர் அந்த சிலுவையிலே அறையாதற்கு முன்பு வெற்றி பெறாது. நம்ம நினைக்க சிலுவை அறைஞ்ச பிறகு வெற்றி சிறந்தார். ஆனால் அந்த வெற்றி எங்கே கிடைச்சது? முதலாவது ஆண்டவர் இயேசுக்கு அந்த கெத்செமனே தோட்டத்தை ஜெபம் பண்ணும்போது. The victory came to him at the time when he prayed. Garden of Gethsemane. அவன் அந்த ஜெபம் பண்ண போகிற ரத்த வேர்வை பற்றி நம்மளுக்கு தெரியும். கேபிலரிஸ்லாம் உடஞ்சி அவருக்கு ரத்தம். அந்த நேரத்தில் ஒரு தெய்வ தூதன் ஆறுதல் படுத்துகிறார், பலப்படுத்துகிறார். இப்போ நம்ம கூட சோர்ந்து போகிற நேரத்தில் ஆண்டவர் ஒரு திடீர்னு ஒரு சரீரத்தில் ஒரு தொட்ட உடனே புது பலன் அடைஞ்சிடும். எவ்வளோ சோர்வாக இருந்தாலும் ஒரு வார்த்தையை அனுப்புவார். ஒரு விசேஷமான பரிசுத்த ஆவியினால் நம்ம தொடப்படுகிறோம். In the same way, the Lord ministered to
his suffering servant. He sent an angel to comfort him. அப்போ ஆவி உற்சாகமாக இருக்குது, சரீரம் பலவீனமாக இருக்கிறது. அந்த கடைசியாக இதை நான் சொல்லி முடிச்சிடுறேன். இன்னைக்கு கொஞ்சம் நேரம் எடுத்துட்டேன். பெட்ரேயல், இதை நான் சொல்லி முடிச்சிடுறேன். துரோகம் பண்ணுறது, ஒருத்தருக்கு துரோகம் செய்கிறது. துரோகம் செய்கிறது எப்படின்னா, ஒருத்தர் அதிகமாக நேசிக்கிறதுனால. An enemy will not betray us. He isn't our enemy. But the one who loves us, the one we love, அதான் நம்பிக்கை துரோகம். இப்போ இந்த நம்பிக்கை துரோகம் இந்த உலகத்தில் எல்லா இடத்துலையும் இருக்குது. இந்த நம்பிக்கை துரோகம் நிறைய நண்பர்களும் நம்மளுக்கு துரோகம் பண்ணிடுவானுங்க. குடும்பம் ஒன்றா இருக்குதுன்னு சொன்னால் அது கர்த்தருடைய கிருபை. ஏன்னா பிசாசானவன் அவனுடைய வேலை என்ன? சமாதானத்தில் இருக்கிற இடத்துல அவன் பிரிவினை கொண்டு வந்துடுறான், கசப்பை கொண்டு வந்துடுறான். ஆண்டவர் இயேசுவை மேலே நம்பிக்கை. ஆனால் ஆண்டவர் இயேசு வந்து சொல்லலை. Now we sometimes when I was preparing this, now was Judas Iscariot mistreated by Jesus Christ? No. அதே சீஷர்களோடு சொல்லலை, கவனமாக இருங்கடா, யூதாஸ் வந்து காட்டி கொடுக்குற மாதிரி இருக்குது, கொஞ்சம் எச்சரியாக இருக்கு சொல்லலை. அந்த பந்தியில் கூட அவருக்கு தெரியும், இந்த இடத்துல இருக்கவும் ஒருத்தன் காட்டி கொடுக்கணும் அவருக்கு தெரியும். ஆனால் மற்ற சீஷர்கள் இடத்துல அதை சொல்லலை. இப்போ நம்மளாம் வந்து சொல்ல, டேய் கவனமாக இரு, ஏதோ பண்ணிடுவான். கடைசி வரைக்கும் அவர் சொல்லலை. அதனால தான் யூதாஸ் இஸ்காரியோது கடைசியாக எல்லாம் ஆண்டவர் இயேசு உயிர்த்தெழுந்த போன பிறகு அவன் போய் ஒரு இடத்துல நாண்டுக்கிட்டான். தூக்கு மாட்டி விழுந்து வயிறு வெடித்து செத்துமானான்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அது அப்போஸ்தலர் நடவடிக்கையில் கூட இருக்கிறது. அதனால எல்லாரும் ஆண்டவர் இயேசு கைவிட்ட, இன்க்ளூடிங் ஹிஸ் டிசைபிள்ஸ். ஜெபம் செய்வோம். ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா, அந்த கெத்செமனே தோட்டத்தில் வேறு ஒரு காரியம் செய்யல சுவாமி. பாடுகள் வரப்போகிறது, வேதனை வரப்போகிறது. அவர் ஜெபம் செய்து வெற்றியை சிறந்தார். அவர் மன அமைதியோடு நடக்க வேண்டிய காரியங்களை சகித்து கொண்டு எல்லா காரியம் உங்களுடைய பிதாவுடைய சித்தப்பரம் நடந்தது. இப்போது கூட ஆண்டவருடைய திருச்சபையை நீ பாதுகாத்து கொண்டிருக்கிறேன். திருச்சபைக்கு நாங்கள் எப்போதும் விசுவாசத்துடன் இருந்து உம்முடைய நாமத்தை மேன்மைப்படுத்த இந்த திருச்சபையை வைத்திருக்கிறேன். Lord, we are the honored guest in your place where you celebrate the Holy Communion, the Last Supper. And whenever we celebrate the Last Supper, the Holy Communion, you are always in our midst. Even now, Lord, you are in our midst, strengthening us. Thank you, Father. இயேசு நாமத்தில் ஏற்று பார்க்கும் நல்ல பிதாவே, ஆமென்.